இளம் பெண்ணோட காணாம போன 2 வீலரை காவல்துறையினர் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. பொதுவா இது போன்ற கேஸ்ல சில காவலர்கள் வண்டி ஓனர்கிட்ட வெகுமதி எதிர்பார்க்கிறது நம்ம ஊர்ல சகஜமான ஒண்ணுதான். ஆனா இந்த திருட்டு கேஸ்ல காவலர் எதிர்பார்த்த ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன தெரியுமா? ஆவடியில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதிக்குள் இன்னைக்கு இதை சும்மா விடக்கூடாது என்கிற முடிவோடு சென்ற வாலிபர் அங்கு நடந்தவற்றை அப்படியே செல்போனில் படம் பிடித்த காட்சிகள்தான் இதெல்லாம். எதுக்கு ரூம்? ஹலோ யோ எதுக்கு ரூம்? டூ வீலரை காணவில்லை என காவல்துறையினரிடம் புகார் அளித்த தங்கையை படுக்கைக்கு அழைத்திருக்கிறார் மஃப்டியில் இருந்த இந்த காவலர். இல்ல சாரி எதுக்கு? இல்ல ரூம் எதுக்கு? ரூம் எதுக்கு? உன் பேர் என்ன? இல்ல நீ ஐடி கார்டு. ஹலோ எதுக்கு ரூம் எதுக்கு எடுத்தீங்க? யார் நீ? இரு, நீ உட்காருமா, நீ உட்காரு. நீ எதுக்கு ரூம் எடுத்தீங்க? இப்போ ரூம் எடுத்தீங்க. அந்த விடுதியின் ரிசப்ஷனிஸ்ட் ரெகுலர் கஸ்டமர் இளம் பெண்ணோடு வருவதை பார்த்ததும் விருந்தினர்கள் பதிவேட்டில் கூட ரெஜிஸ்டர் செய்யாமல் அந்த காவலருக்கு சல்யூட் அடித்து இருவரையும் அறைக்கு செல்லுமாறு வழிகாட்டியிருக்கிறார். நீ எதுக்கு ரூம் குத்த? இப்போ என்ன கெஸ்ட் என்ன ப்ரூஃப் வாங்குன? போலீஸ் வந்து கேட்டா என்ன குத்துறியா? எதனா குத்துறியா? ரூம் எதனா குத்துறியா? என்ன ரூம் நான் குத்த? என்ன ஐடி வாங்குன? உள்ள அனுப்புற. இதனை பார்த்து அதிர்ந்து போன அந்த இளம் பெண்ணின் அண்ணன் விடுதி ஊழியரிடம் எத்தனை நாட்களாக இந்த அநியாயம் நடக்கிறது என கண் சிவக்க கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஹலோ, கேமரா இருக்குல்ல இங்க? உள்ள போசனார்ல நான் வந்து வெளில சொன்னேன். எதா இருந்தாலும் பேசிக்கலாம் என அவமானத்தில் காவலர் கூனி குறுகி நிற்க அவருக்கு வக்காலத்து வாங்கும் விதமாகவே கிரைம் சீனுக்குள் வாண்டடாக என்ட்ரி கொடுத்திருக்கிறார் அந்த விடுதியின் மற்றொரு ஊழியர். பிரச்சனை பெரிதாகிக் கொண்டிருப்பதை உணர்ந்த ஹோட்டல் ஊழியர்கள் தயவு செய்து வெளியே போய் பேசுங்க என நைஸாக கிரைம் சீனில் இருந்து கலந்து கொண்டு காவலரையும் எஸ்கேப் ஆக்கிவிட முயன்றுள்ளனர். ஆனால் சல்லாப எண்ணத்தோடு டியூட்டி பார்த்த காவலரை இளம் பெண்ணின் அண்ணன் விடுவதாக இல்லை. அவரை விடாமல் விரட்டிச் சென்று நடந்த அநியாயத்திற்கு நீதி கேட்டு ஆதாரங்களை திரட்டியிருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சீருடையில் விரைந்து வந்த சீனியர் காவலர் மஃப்டியில் நின்றிருந்த ஜூனியரை அழைத்து ரகசியமாக விசாரிக்க முயன்றிருக்கிறார். இங்கே பேசுங்க, எங்க மலையா பேசுறீங்க? இந்த பிரச்சனை வெளியே போய் வெச்சீங்க. இங்க வந்து ஹலோ. அப்போதும் தவறு செய்தவரை விட்டுவிட்டு போலீஸ் பாதிக்கப்பட்ட பப்ளிக்கை அமைதியாக இருக்க அறிவுறுத்தியது அவர்களை மேலும் ஆத்திரமடைய வைத்திருக்கிறது. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இருந்தே விசாரணையை தொடங்கினோம். வண்டி காணாம போச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். வண்டி காணாம போச்சுன்னு வண்டி கட்சிச்சுன்னு போன் பண்ணிடுறாங்க. வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்துனா பொண்ணை ப்ராப்பரா சைனை போட்டு கைதை வாங்கி அனுப்பிச்சு விடணும். ஒண்ணு உனக்கு இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிடப்பா, ஏன்னா ஒன்னு பாத்து கூடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனோம். அதை விட்டு ரூம் கூட்டணும் வந்து ரூம் புக் பண்ண வரேன்னு சொல்லிட்டு கூப்பிடலாமா? இது வரைக்கும் கூட்டணும் வந்துக்கிறேன். என் தங்கச்சி இது இவரு கூட்டு வந்துக்கிறாரு. பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் கடந்த மாதம் ஆவடி செக் போஸ்ட் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ஷாப்பிங் சென்றிருக்கிறார். திரும்பி வந்தபோது அவர் பார்க் செய்த இடத்தில் 2 வீலர் இல்லாததால் அதிர்ந்து போனவர் உடனடியாக ஆவடி காவல் நிலைய குற்றப்பிரிவில் புகார் அளித்திருக்கிறார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு காணாமல் போன வண்டியை கண்டுபிடித்து விட்டதாக
ஆவடி கிரைம் பிரான்ச்சில் இருந்து சசிகுமார் என்கிற ஹரிதாஸ் அந்த இளம்பெண்ணை தொடர்பு கொண்டுள்ளார். வழக்கமாக இது போன்ற கேஸ்களில் காவல்துறையினர் வாகன உரிமையாளர்களிடம் ஏதாச்சும் பார்த்து கவனிக்குமாறு வேண்டுகோள் விடுப்பது நம் ஊரில் சகஜமான ஒன்றுதான். ஆனால் காவலர் ஹரிதாஸ் அந்த இளம்பெண்ணிடம் வாகனத்தை திரும்ப பெற வேண்டுமானால் கம்பெனிக்கு 15,000 பணம் கட்ட வேண்டும் என வெறும் கையில் பில் போட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட காவலரிடம் பேரம் பேசி கமிஷன் பணத்தை சாமர்த்தியமாக குறைத்த இளம்பெண் ஒரு வழியாக 5,000 கொடுப்பதாக தெரிவித்து அட்வான்ஸாக 2,000 ரூபாயை கொடுக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னு சொன்னதுக்கு பேசி 5,000 ரூபா கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் 2,000 ரூபா பே பண்ணிட்டேன். சசிகுமார், நான் இன்னைக்கு 2,000 ரூபா பே பண்ணிடுறேன், நாளைக்கு வந்து ஒரு 3,000 அந்த மாதிரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னதுக்கு இங்கே வேண்டாம், ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே 2,000 ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதனா சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இல்லை சார் பரவாயில்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள் சார். எனக்கு இந்த மாதிரி உன்னை நான் அன்றைக்கி பார்த்தப்பவே உன் மேலே எனக்கு ஆசை வந்துடுச்சு, ஆசையாக இருக்குது, எனக்கு கால் பண்ணுறியா, எப்படி சொல்லு அப்படின்னாரு. ஆம், அந்த இளம்பெண் மீது ஆசையாக உள்ளதென தெரிவித்த சசிகுமார் அதன் பிறகு ஸ்டேஷன் ஃபார்மாலிட்டிகளை முடிக்கும் வரை ஆசைக்கு இணங்குமாறு அழுத்தம் கொடுத்து உளவியல் டார்ச்சர் கொடுத்துள்ளார். சார் நான் கால் பண்ணுறேன் சார், வண்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன், நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எழுதிட்டு இருக்கும்போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலைன்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திட்டு இப்போ என்ன சொல்கிற, எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது, போகலாமா, ஏன் இவ்வளோ தயங்குற, பயப்படாது. 2 வீலரை மீட்டு செல்ல வந்த இளம்பெண் ஒரு கட்டத்தில் எப்படியாவது இந்த காவலரிடம் இருந்து தப்பித்தால் போதும் என நினைத்திருக்கிறார். ஆனால் அந்த இளம்பெண்ணிடம் உங்க வீட்டில் யாரும் இல்லையா, நான் டாடி மம்மி விளையாட வரட்டுமா என காவலர் சசிகுமார் விடாமல் பாலியல் தொந்தரவு அளித்ததாக குற்றம் சாட்டுகிறார். நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பேச ஏன் பயப்படுற, வீட்டில் யாருனா இருக்காங்களா, யாருமே இல்லை, நைட்டு வரட்டா, இல்லை ரூம் இருக்காங்க போகலாமா அப்படின்னு கேட்டேன். சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ, அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ ஃபோன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. காவலர் முத்தம் பெறுவதற்காக அழைத்திருந்த இடத்திற்கு சென்ற இளம்பெண்ணிற்கு மறுபடியும் சசிகுமாரிடம் இருந்து போன் கால் வந்திருக்கிறது. எங்க அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனா யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்க வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல, இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, ஃபோன் பண்ணி நான் ரூம் புக் பண்ணிட்டேன், நான் இங்கதான் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டேன். நட்சத்திர விடுதிக்குள் இளம்பெண்ணை கெத்தாக அழைத்து சென்ற காவலர் சசிகுமாரைத்தான் அந்த பெண்ணின் அண்ணன் கையும் களவுமாக மடக்கி பிடித்திருக்கிறார். இல்ல ரூம் எதுக்கு, உன் பேர் என்ன, இல்ல நீ ஐடி கார்டு, ஹலோ எதுக்கு ரூம் எதுக்கு எடுத்தீங்க, யார் நீ உட்காருமா, நீ உட்காரு, நீ எதுக்கு ரூம் எடுத்தீங்க, இப்போ ரூம் எடுத்தீங்க. இதே போன்று பல பெண்களுக்கும் நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக சந்தேகத்தை எழுப்பியுள்ள இளம்பெண்ணின் அண்ணன் உயரதிகாரிகள் இந்த ஹோட்டலின் 3 மாத சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து டிபார்ட்மெண்ட்டுக்குள் புலன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இங்க வந்து ஜிப்சி நின்றுது, பெட்ரோல் ஜிப்சி நின்றுது, அதை தாண்டி தான் பாப்பா போயிருக்கு. ஆனால் எந்த ஒரு காவல்துறையுமோ அவர் கூப்பிட்டு வரன்ற பிசி ஒரு அச்சன்றதே இல்லை, அதை கிராஸ் பண்ணி தான் போயிருக்காரு. அதே மாதிரி இந்த ஹோட்டலில் ரெகுலராக நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு 3 மாதம் ஃபுட்டேஜ் நீங்கள் எடுத்தோ இல்லை ஒரு 3 மந்த்ஸ் ஃபுட்டேஜோ எடுத்து இல்லை 15 days ஃபுட்டேஜோ எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும். என் பாப்பா இன்னைக்கு நான் காப்பாற்றிட்டேன், மற்றவங்க எல்லாரையும் என்னால் காப்பாற்ற முடியுமா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே மாறிடுவாங்க, யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. என் பாப்பாவை நான் காப்பாற்றிட்டேன், எல்லாருக்குமே இது ஒரு நியாயம் வேணும். காவல்துறை தான் நம்ம நம்புறோம், அந்த காவல்துறையே இப்படி தான் பண்ணுது. நடந்த சம்பவம் தொடர்பாக இளம்பெண்ணும் அவருடைய சகோதரரும் ஆவடி காவல் உதவி ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து குற்றச்சாட்டுக்குள்ளான காவலர் ஹரிதாஸ் என்கிற சசிகுமாரை கைது செய்துள்ள போலீசார் அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட காவலரே ஆட்களை வைத்து வண்டியை திருடி இதுபோல ஆதாயம் பெற முயற்சிக்கிறாரா என்கிற சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கிறது. காவல்துறையினரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே போலீஸ் விரித்துள்ள இந்த கமிஷன் டிராப்பில் எத்தனை பெண்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்கிற விவரம் தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.